ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் 2026 வந்தாச்சு. நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியான்னு ஃபுல்லா அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டாக்ஸ் ஸ்லாப் எதுவும் மாறல, கேபெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஏஐ அண்ட் சர்வீஸ் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே இல்லை, பத்தாக்குறைக்கு எஸ்டிடியை வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் விக்சிட் பாரத்னு கூவுறாங்க, இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸுக்கு ஒன்றும் இல்லைன்னு புலம்புறாங்க. இந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு ஒரு ஹார்ஸ் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவோமா? இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு டேட் February 1st 2026. பட்ஜெட்ல என்ன வேணா சொல்லி இருக்கட்டும், பட் உங்ககிட்ட ஜீரோ அசெட்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ. மேபி தலைக்கு மேல கொஞ்சம் பர்சனல் லோன் வர இருக்கலாம். கவர்மெண்ட் நம்ம பாக்கெட்ல கை வைக்குதா? மேபி. பத்தாக்குறைக்கு இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு பார்த்தா அதுக்கும் செப்பரேட்டா டாக்ஸ் 12.5% வந்துட்டு லாங் டேர்ம் கெயின்ஸுக்கும் 20% ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்கும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு சாதாரண ஆளு என்ன பண்ணுவான்? ஐயோ, விலைவாசி அதிகமாயிடுச்சு, இனி நம்ம பொழப்பு அவ்வளோதான்னு ஹோப்பை விட்டுருவோம். பட் ஸ்டாப். இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அப்சல்யூட் ஜீரோ நவ் இன் திஸ் 2026 எக்கனாமி, எனக்கு இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றியோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி பற்றியோ பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் இந்தியன் கவர்மெண்ட் ஏர்னிங்ஸ் காட்டிலும் 4.3% எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய பெனிஃபிட் இல்லைனாலும் கவர்மெண்ட் நாங்கள் டிசிப்ளினாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு நம்ம கிட்ட பெரிய கதை சொல்ல பார்ப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த டிசிப்ளின் கான்செப்டை நம்ம கிட்ட அப்ளை பண்ணிப்போம். அவங்க ஃபிசிக்கல் டெபிசிட், அதாவது வரவுக்கு மீறிய செலவு குறைக்க பிளான் போடுற மாதிரி நம்ம பாக்கெட்ல இருக்கிற டெபிசிட்டை சரி பண்ணணும். அதுதான் உண்மையான வெல்த் பில்டிங்க்கு ஸ்டார்டிங்கே. உண்மை என்ன தெரியுமா? 2026 might be the best and cleanest entry point to become wealthy. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 12.12 lakh crore கேபெக்ஸ் செலவு பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ஸ் மேல ஒரு 0.05% சார்ஜஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மேல ஒரு 0.15% எஸ்டிடி சார்ஜஸ்ன்னு அதிகமாக்கியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஆக்சுவலி கவர்மெண்ட் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஸ்பெகுலேஷன் பண்ணாத, டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னு சொல்லி தான் முட்டு கொடுக்குறாங்க சொல்ல போச்சு அப்படின்னா. பட் நாமளும் வேற வழி இல்லாம அந்த முட்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் போல, ஏன்னா அவங்க குறைக்கிற மாதிரி தெரியல. பட் இதனால F&O மார்க்கெட்ல லிக்விடேஷன் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கூட ஆகலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸாக பார்க்குற நமக்கு இதுதான் கரெக்டான சிக்னலாக கூட இருக்கலாம். இந்த கன்ஃபியூஷனில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் ப்ராஃபிட்டில் மொதல் 1.25 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது. இதை நம்ம அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு வீடியோவில் நான் எந்த கோர்ஸ் எல்லாம் செல் பண்ண போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ மேத்தமெட்டிக்கல் ரோட் மேப். ஜீரோல இருந்து மொதல் 10 lakhs அண்ட் எவென்ச்சுவலி 1 crore ரீச் பண்ணுறதுக்கு இந்த 2026 மார்க்கெட் கண்டிஷனில் என்ன செய்யணும்? பிஃபோர் டூயிங் த இன்வெஸ்ட்மெண்ட், த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் என்னன்னா, நாமளே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். வெல்கம் டு கிரீன் சிப்ஸ் அனாலிட்டிக்ஸ். நான் உங்க விஜய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஒன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரியாலிட்டி செக். நாம 25ல இருந்து 40 ஏஜ் குரூப்ல பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? லைஃப் ஸ்டைல் கிரீப். அதாவது 2016ல 20,000 சம்பளம் வாங்கும்போது எப்படி இருந்தோமோ 2026ல 1 லட்சம் சம்பளம் வாங்கும்போது அதே மாதிரிதான் இருப்போம். கையில காசு நிக்கிறதே கிடையாது. ஏன்? பிகாஸ் யுவர் EMI இஸ் growing faster than your salary. Unless you fix this gap, no investment strategy will save you. Phase 1, டெப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போறதுக்கு முன்னாடி நம்ம காலை பிடிச்சி இழுக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அதுதான் கடன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ அந்த டெக் ஸ்டாக் வாங்கலாமா, கிரிப்டோல போடலாமான்னு. ஆனா அவங்க பர்சனல் லோன் எடுத்துட்டு அதுக்கு 10 to 15% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜா 10 to 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் லாங் ரன்ல. ஆனா உங்க பர்சனல் லோன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்ரும். நீங்க மார்க்கெட்ல ஜெயிச்சாலும் உங்களோட கடன் வந்துட்டு உங்களை தோற்கடிச்சிரும். ஒரு ஓட்ட வாளியில தண்ணி நிரப்புற மாதிரி தான் இது. ஸோ ரூல் என்ன அப்படின்னா, பி அ டெப்ட் டிஸ்ட்ராயர். உங்க நெட்வொர்த் இப்போ ஜீரோல இல்ல, மைனஸ்ல இருக்கு. யூஸ் தி அவலான்ச்சி மெத்தட். லிஸ்ட் அவுட் ஆல் யுவர் லோன்ஸ். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம் கட்டுறீங்களோ அதை முதல்ல அட்டாக் பண்ணுங்க. ஹவுசிங் லோன் இருக்குன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அது அசெட்டு, உங்களுக்கு வேல்யூ அப்ரிசியேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வீடு, ஃபர்ஸ்ட் கார் இதெல்லாம் எமோஷன். அதை முடிஞ்ச வரை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு தம்ப் ரூல் வச்சுக்கோங்க. உங்க வீட்டு லோன் EMI உங்க மந்த்லி சேலரியில
30%க்கு மேல போகாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் மீதி காசு வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் அப்படி ஏதாவது லோன் எடுத்திருந்தாலும் அதுக்கு டிபெண்ட் பண்ற அமௌண்ட்டை வச்சு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் போடக்கூடாது. சைக்கலாஜிக்கலி கடன் இல்லாத அப்போதான் நீங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்க முடியும். பாஸ் கிட்ட ரைஸ் கேட்கறதாலும் சரி, வேலையை மாத்துறதுனாலும் சரி, கடன் இருந்தா பயம் இருக்கும். ஸோ கில் த டெப்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, கடன் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போலாமா? நோ, வெயிட். லைஃப் ஹேப்பன்ஸ்ல கார் பிரேக் டவுன் ஆகலாம், மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், மார்க்கெட் டவுனா இருக்கப்போ உங்க கார் பிரேக் ஆனா நீங்க லாஸ்ல ஷேரை விற்க வேண்டி வரும். தட் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் காம்பவுண்டிங் அண்ட் ப்ராஃபிட்டிங். ஆல்ரெடி இருக்கிற டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இது எவ்வளோ பெரிய அடின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கேஷ் ஃபோர்ட்ரஸ் தேவைப்படும். இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க கேஷ் இஸ் ட்ராஷ், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்கன்னு. அது தப்பு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேஷ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் லைக் அன் இன்சூரன்ஸ். உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணுங்க. அதை போல 3 to 6 டைம்ஸ் ஒரு எஃப்டிலையோ இல்ல லிக்விட் ஃபண்ட்லயோ போட்டு வைங்க. இது ஸ்லீப் வெல் அட் நைட் ஃபண்ட் மாதிரி. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் வேலை போனாலும் இந்த கேஷ் தான் உங்களை வந்துட்டு பேனிக் ஆகாம செல் பண்ணாம இருக்கிறதுக்கு வேண்டி உபயோகப்படுற மாதிரி வச்சுக்கும். எமோஷன்ஸ் டெசிஷன்ஸ் தான் இன்வெஸ்டரோட பிக்கஸ்ட் எனிமி. இந்த கேஷ் பஃபர் தான் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் நீங்க வெல்த் கிரியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஃபேஸ் 3, த போரிங் போர்ட்ஃபோலியோ. இப்போதான் நம்ம ஆட்டத்துக்குள்ளேயே வரோம். டெப்ட் ஃப்ரீ, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ரெடி. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். கன்வென்ஷனல் விஸ்டம் என்ன சொல்லும்? டைவர்சிஃபை பண்ணுங்கன்னு. கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் கிரிப்டோ, கொஞ்சம் யூஎஸ் ஸ்டாக்ஸு, கொஞ்சம் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஈல்டு தர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் டிசிப்ளினா உருவாக்கி கான்சென்ட்ரேஷனா பில்ட் பண்ணலாம் வெல்த்தை. நான் ஒரு ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லட்டா? 90% ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபெயில் டு பீட் த இண்டெக்ஸ் ஓவர் 15 இயர்ஸ். அதாவது நிஃப்டியை வந்துட்டு பீட் பண்றதுக்கே அவங்க வந்துட்டு திணறாங்க. அவங்களுக்கே முடியல அப்படின்னா பார்ட் டைமா வேலை பார்க்குற நம்மளால பண்ண முடியுமா? முடியாது தானே. அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? டோன்ட் ஃபைண்ட் த நீடல் இன் ஹேஸ்டாக், பை த ஹேஸ்டாக் இட் செல்ஃப். சரி, பை த ஹேஸ்டாக்னு சொல்லிட்டேன். ஆனா எவ்வளோ வாங்குனா எப்போ 1 crore சேரும்? இங்க தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்ய போது. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பாருங்க. 2026 மார்க்கெட்ல கன்சர்வேட்டிவா 12% ரிட்டர்ன்ஸுக்குன்னு வச்சுப்போம். நீங்க மாசம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணா இட் டேக்ஸ் 20 years டு ரீச் 1 crore. அதே 25,000 இன்வெஸ்ட் பண்ணா இட் டேக்ஸ் ஜஸ்ட் 14 years. புஷ் பண்ணி 50,000 இன்வெஸ்ட் பண்ணா யூ ஹிட் 1 crore இன் ஜஸ்ட் 9 years. நீங்க கேட்கலாம், அது எப்படி வருஷம் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு சொல்லிட்டு. வருஷம் 12% கொடுக்கலனாலும் லாங் ரன்ல 20 இயர்ஸ்ன்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை 10 இயர்ஸ்ன்னு சொல்லி எடுக்கும்போது கன்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு சிஏஜிஆர் வந்துட்டு இயர்லி 12% அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஹியர் இஸ் த கோர் அண்ட் சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கீ. உங்க ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி 70-30 ரேஷியோவா வச்சுக்கோங்க. 70% ஆஃப் யுவர் மணி, அதாவது கோர், புட் இட் இன் நவ் லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் லைக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுதான் கோர். இது போரிங்கா இருக்கும், அதுதான் நல்லது. குட் இன்வெஸ்டிங் சுட் பி லைக் வாட்சிங் பெயிண்ட் ட்ரை. 30% ஆஃப் யுவர் மணியை வந்துட்டு சேட்டலைட்னு வச்சுப்போம். அதாவது உங்களுக்கு ஸ்டாக் பிக்கிங் திறமை இருக்கு இல்ல கிரிப்டோல ஆசை இருக்குன்னா இந்த 30% வச்சு மட்டும் விளையாடணும். அது 0 ஆனாலும் பரவாயில்ல, பட் அது வானத்தை தொட சான்ஸ் இருக்கு. பட் நெவர் டச் தட் 70% ஆஃப் சேவ் ஜோன். நெக்ஸ்ட் ஃபேஸ் 4, த டாக்ஸ் சேவ் மெத்தட். ரிட்டர்ன்ஸ் முக்கியம் இல்லை, நெட் ரிட்டர்ன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க 1.25 lakh மேல ப்ராஃபிட் பண்ணாலும் கவர்மெண்ட் அதுல டாக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ லொகேஷன் ஆஃப் யுவர் மணி மேட்டர்ஸ். 2026ல உங்களோட டாக்ஸ் லாப் எப்படி இருந்தாலும் இந்த வாட்டர் ஃபால் மெத்தடை ஃபாலோ பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இதுல போட்டிங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அடுத்து பிபிஎஃப், டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நீங்க புது ரெஜிம்ல இருந்தாலுமே உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குது. இங்க வர இந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு சீல்டு அந்த 12.5% ஆஃப் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இருந்து. அண்ட் தேர்ட் வந்துட்டு என்பிஎஸ், அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பெனிஃபிட் இதுல கொடுக்கும் அண்ட் சேஃப்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கெட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதும் தான் நீங்க டாக்ஸபிள் brokerage அக்கௌண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான brokerage அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணணும். டாக்ஸ் சேவ் பண்றது இஸ் பேசிக்கலி பூஸ்டிங் யுவர் ரிட்டர்ன்ஸ் வித்தவுட் எனி டேக்கிங் ரிஸ்க்.
ஏன் அப்படின்னா கரண்ட்டாக இந்தியாவில் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் வந்துட்டு 12.5% அண்ட் ஷார்ட் டேர்முக்கு 20% நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி வித்துட்டாலே பேஸ்ட் ஆன் டைமிங் நீங்கள் கெயின் டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ பிளான் போடும்போது ப்ராப்பராக போட்டிருக்கிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ பெட்டர் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக ஃபேஸ் 5 ஸ்மார்ட்டஸ்ட் வே டு மேக் அடிஷ்னல் இன்கம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ப்ரெட்ஷீட்டில் கணக்கு போட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டாலும் சேவிங்ஸ் பண்ண ஒரு லிமிட் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே என்ன சேவிங்ஸ் பிளான் போட்டாலும் பெரிய சேஞ்ச் வரது போகிறது கிடையாது. பட் ஏர்னிங்ஸ்க்கு லிமிட்டே கிடையாது. டிஃபென்ஸ் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் லூசிங் பட் அஃபென்ஸ் மேக்ஸ் யூ வின். 2026 இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கிற அளவுக்கு உங்கள் சேலரி பத்தாது. ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் பிரைமரி ஸ்கில். சைட் ஹசில் பண்ணுறேன்னு ஊபர் ஓட்டுறதோ ஸ்விக்கியில் போகிறதோ அது லீனியர் இன்கம். நீங்கள் வேலை செஞ்சாதான் காசு. அதுக்கு பதிலாக யூஸ் ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT ஆர் Claude. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் ஏஐ வச்சு 10x ஸ்பீடில் ரீச் ஜென்ரேட் பண்ணி சைடில் ஒரு நிச் நியூஸ் லெட்டர் பில்ட் பண்ணலாம். இல்லை ஒரு கோடராக இருந்தால் ஏஐ ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்ஸை சீக்கிரம் முடிச்சு ப்ரமோஷன் ஆர் ரைஸ் கேட்கலாம். இன்னைக்கு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஹை வேல்யூ பொசிஷன் ஆர் செகண்டரி மானிட்டரி என்ஜினை கிரியேட் பண்ண பாருங்க பை கிரியேட்டிங் அ வேல்யூ. வேல்யூன்னு சொல்றது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக கூட இருக்கலாம், ஆன்லைன் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா கூட இருக்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த வேல்யூவை ஸ்கேல் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுங்க. உங்கள் பிரைமரி சேலரியை 30 to 40% பூஸ்ட் பண்ண முடிஞ்சா அதுதான் உண்மையான காம்பவுண்டிங் என்ஜினே. ஸோ இன் சம்மரி நாம் என்னென்ன யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவலாஞ்சி மெத்தட் வச்சு கடனை தூக்கணும். செகண்டு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும். மூணாவது போரிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கலாம். நாலாவது வாட்டர்ஃபால் மெத்தடை வச்சு டேக்ஸை சேவ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது வந்துட்டு ஹை இன்கம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது சிம்பிள் கிடையாது தான். பட் இருந்தாலும் 2026 நீங்கள் ஒரு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்களோட 2026 டார்கெட் என்ன? 10 lakhs இல்லை 1 crore? கமெண்ட்டில் உங்கள் கோல் அமௌண்ட் அண்ட் டேட்டை டைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹோல்ட் ஈச் அதர் அக்கௌண்டபிள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and don't forget to subscribe to Green Chips Analytics. See you in the next video.